மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் புகழஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸும் உண்மையான பண்பாளர் விஜயகாந்த் என புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, இபிஎஸ் தன்னுடைய பதிவில் அவருக்கு என்னென்ன மாதிரியான புகழஞ்சலியை சூட்டியிருக்காரு? கூடுதல் விவரம். வணக்கம். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தேமுதிக கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வாழ்த்துகள் சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன், அதே போல பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கூட, செல்வ பெருந்தகை என பலரும் வாழ்த்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் பதிவில் தன்னுடைய உணர்ச்சி மிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை என்றும் ஏழை மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர், தனது கடினமான உழைப்பால் பொது வாழ்விலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் உயர்ந்த தேசிய முற்போக்கு கட்சியினுடைய அந்த நிறுவன தலைவர் மறைந்த அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களினுடைய பிறந்த நாளில் உள்நோக்கமுற்ற அவரினுடைய ஈகை குணத்தையும் மறைந்தும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கும் அவரின் மீதான அன்பையும் நினைவு கூறுவதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதே போல கமல்ஹாசன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் இன்று. கடமை, நேசம், நேர்மை, போர்க்குணம் ஆகியவற்றின் உருவமாக இருந்த அவர் இன்றும் நினைவுகளின் வழியே நம்மோடு இருப்பதாகவே உணர்கிறேன். அவர் புகழ் ஓங்குக என்று பதிவிட்டிருக்கிறார். அதே போல அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் பதிவில் பார்த்தோம் என்றால், தேமுதிக நிறுவன தலைவர் பத்மபூஷன் அமரர் கேப்டன் அவர்கள் பிறந்த தினம் இன்று என்றும், திரையுலகிலும் அரசியல் தளத்திலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் என்றும், நடிகர் சங்க தலைவராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் அவரது துணிச்சலான பணிகள் போற்றுதலுக்குரியது என்றும் விஜயகாந்த் அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், செல்வ பெருந்தகை என பலரும் கூட வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.